ஊர் ஊரா தெரு தெருவா இங்க இருக்கிற மூத்த முன்னோடிகள் நம்ம எல்லாம் சொன்னோமே, சின்னையா சின்னையா சின்னையா. யார் சின்னையான்னு சொன்னோம்? ஐயா நம்முடைய குலதெய்வம், அடுத்தது வழிகாட்டுறவர். நீங்க தான் வழிகாட்டுவீங்கன்னு நினைச்சு உங்களை சின்னையான்னு சொன்னோம். ஆனா எல்லாத்து தலையிலையும் மண்ணை போட்டுட்டீங்களே, நியாயமா தர்மமா? உங்களுக்கு கேட்கிறேன். வயிறு ஐயாவுக்கு மட்டும் எரியல, தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் வயிறு எரிகிறது. ஒரு அப்பாவும் இப்படி ஒரு பையனை நல்ல வேலைப்பா நான் பெக்கல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஆத்தூர்ல ஒரு பெரும் தொழிலதிபர், அவரு நானும் நடராஜன் அங்க போயிருந்தோம். நம்ம கதிராஜன் 3 பேரும். அப்ப பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, ஏம்பா ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பசங்க அன்புமணி மேல பேசுவானுங்க, நான் அவங்க அன்புமணி கிட்ட போட்டோவை வீட்டுல மாட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன்னாரு. எப்ப இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடியே. ஏன்னா அப்படின்றாங்க. ஏம்பா பெத்தப்பன் அப்பாவுக்கு முன்னாடி மைக்க தூக்கி எறிறான், அவன ஒரு பையனாப்பாங்கிறார். எவ்வளவு கொடுமை. அவர் சொல்றாரு 3 பசங்க, மிக பெரும் தொழிலதிபர் அவரு. என்னுடைய பசங்க 3 பேருமே நான் திரும்பி பார்த்தனா வந்து நான் என்ன சொல்லுகிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க. ஐயோ சாமி, இனிமேலும் என் சொத்தை அவங்க பேர்ல எழுதி வைக்க மாட்டேன், எனக்கு பின்னாடிதான் சொத்தை எழுதி வைப்பேன். இல்லன்னா அன்புமணி பார்த்து ரோட்ல விட்டானுன்னா நான் பிச்சையாப்பா எடுக்க முடியுன்றார். இப்படி இன்றைக்கு நான் பேசவில்லை, நம்முடைய சேலம் மாவட்ட மக்கள் பேசவில்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் பேசுகிறார்கள்.